Hi friends, welcome back to my channel. வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்போல்லாம் வீடியோ போடுறேனோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இனி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறது சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர் தான் பண்ண போகிறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா இந்த பேட்டர்ன் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு நான் ஸ்டெப் பை ஸ்டெப் டுட்டோரியலும் உங்களுக்கு கொடுக்குறேன். அதே மாதிரி பேட்டர்னும் நான் டயக்ராம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் டயக்ராம் போட்டும் கூட நீங்கள் பேட்டர்னை எப்படி ரீட் பண்ணணும்னு தெரியும். அதே மாதிரி அந்த பேட்டர்னை ரீட் பண்ணி கூட நீங்கள் இந்த மாதிரி சன்பர்ஸ்ட் கிரானி ஸ்கொயர் பண்ணலாம். ஸோ இங்கே நான் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைன்னா ஒரே கலர் வச்சு இல்லை 3 கலர்ஸ் எப்படி வேணாலும் உங்களோட டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கிரானி ஸ்கொயர் பண்ணும்போது சென்டரில் நம்ம பெட்டல் ஷேப்பில் இந்த மாதிரி பண்ணுறோம். அதுக்கப்புறம் நம்ம எல்லாமே டபுள் க்ரோஷே போட்டுட்டு ஸ்கொயர் ஷேப்பில் பண்ணுறோம். ஸோ இனி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன மெட்டீரியல் இதில் யூஸ் பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு ஷேர் பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம டியூட்டோரியலை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். மெட்டீரியல்ஸ் நான் இங்கே அக்ரைலிக் யான் யூஸ் பண்ணுறேன், 4ply யான் யூஸ் பண்ணுறேன். 2 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் நம்ம எடுக்கிறோம். அண்ட் இது போக இந்த அக்ரைலிக் யானுக்கு நான் யூஸ் பண்ணுற க்ரோஷே ஹூக் பார்த்திங்கன்னா 3.5 mm. ஸோ நீங்கள் எந்த யான் எடுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரெக்கமெண்டட் ஹூக் சைஸ் நீங்கள் யூஸ் பண்ணணும். அண்ட் நமக்கு ஸ்டிச் மார்க்கர் தேவை அண்ட் கட்டர். ஸோ இனி நம்ம ப்ராஜெக்ட்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்ட் நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது மேஜிக் ரிங் போட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு மேஜிக் ரிங் போட்டுக்கலாம். மேஜிக் ரிங் போட்டுட்டு இப்போ நம்ம இப்படி ஒரு சர்க்கிள் கிடைக்கிது. ஸோ இந்த மேஜிக் ரிங்கில் நான் 16 டபுள் க்ரோஷே போட போகிறேன். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கலாம். ஸோ மேஜிக் ரிங் பண்ணக்கப்புறம் செயின் 3 1 2 3. ஸோ இதை நம்ம ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இந்த 3ஆவது செயினில் நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் இதே சர்க்கிளை இனி நம்ம 15 டபுள் க்ரோஷே பண்ணுறோம். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த சர்க்கிளோட சென்டரில் இந்த மேஜிக் ரிங்கில் சென்டரில் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம யானை புல் பண்ணுறோம். புல் பண்ணும்போது நமக்கு 3 டபுள் க்ரோஷே இங்கே இருக்கும். ஸோ யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே 3 லூப்ஸ் இருக்கும். ஃபஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே நம்ம புல் பண்ணுறோம். இப்போ 2 லூப்ஸ் இருக்கும். ஸோ யான் ஓவர் பண்ணிவிட்டு 2 லூப்ஸ்குள்ளே பண்ணுறோம். ஸோ 2ஆவது டபுள் க்ரோஷே நம்ம பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பண்ண 3 செயின் ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி நம்ம இனி மொத்தம் 16 டபுள் க்ரோஷே நம்ம போடுறோம். இதே மாதிரி நம்ம இந்த மேஜிக் ரிங்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட் ரவுண்டு 16 டபுள் க்ரோஷே. சிக்ஸ்டீன் டபுள் க்ரோஷே ஃபினிஷ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் இந்த டேலை நம்ம புல் பண்ணி மேஜிக் ரவுண்டை க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ இங்கே சென்டரில் கேப் இல்லாத மாதிரி நீங்கள் டேலை நல்லா புல் பண்ணிக்கணும். அப்போ இந்த சென்டர் கேப் க்ளோஸ் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஸ்டிச் மார்க்கர் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த செயின் 3யில் நம்ம இனி ஸ்லிப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இந்த செயின் 3க்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்லிப் ஸ்டிச் போட்டுக்கலாம். மொத்தம் நமக்கு 16 சிங்கிள் க்ரோஷே இருக்குது. ஸோ டபுள் க்ரோஷே இருக்குது. ஸோ ரவுண்டு 1 நமக்கு 16 டபுள் க்ரோஷே. இனி ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ரவுண்ட் 2 ஸ்டார்ட் பண்ணுறது ஃபஸ்ட்டு செயின் 3 போட்டுக்கோங்க. செயின் 3 மறுபடியும் ஒரு செயின் போட்டுக்கோங்க.
செயின் போட்டுட்டு இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இங்கே மொத்தம் 4 செயின் போட்டிருக்கோம். இந்த 3வது செயினில் வந்து நம்ம ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கலாம். ஸோ 3 செயின் தான் ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம கன்சிடர் பண்ணுறோம். ஒரு டபுள் க்ரோஷே செயின் 1 மாதிரி இது கன்சிடர். ஸோ 4 செயின் போட்டுட்டு 3வது செயினில் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. அப்புறம் மறுபடியும் பார்த்திங்கன்னா யான் ஓவர் பண்ணி அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம ஒரு டபுள் க்ரோஷே போடுறோம். அண்ட் செயின் 1. ஸோ அதனால தான் இங்கே வந்து 4 செயின் போட்டிருக்கோம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். 3 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட் 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ்குள்ளே பண்ணிக்கலாம். ஸோ டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் செயின் 1. மறுபடியும் யான் ஓவர் பண்ணி அடுத்த ஸ்டிச்சில் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். தென் செயின் 1. அகெயின் யான் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். தென் அகெயின் செயின் 1. தென் யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி தான் ரவுண்ட் 2 வந்து நம்ம வந்து பண்ண போகிறோம். ரவுண்ட் 2 வந்து டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ நம்ம ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து நம்ம வந்து 16 டபுள் க்ரோஷே போட்டோம். ஸோ செகண்ட் ரவுண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ரவுண்ட் 2லேயும் பார்த்திங்கன்னா டபுள் க்ரோஷே 16 டபுள் க்ரோஷே செயின் 1 அப்புறம் நம்ம அந்த மாதிரி இருக்கும். 16 டபுள் க்ரோஷே இருக்கும். அண்ட் ஒவ்வொரு டபுள் க்ரோஷே இடையில நம்ம வந்து செயின் 1 இருக்கும். ஸோ இதே மாதிரி வந்து நான் வந்து ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த 16 டபுள் க்ரோஷே மேலேயும் நான் இதே தான் வந்து நான் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஒரு டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. ஸோ இந்த மாதிரி பண்ணிவிட்டு ரவுண்ட் 2 வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ரவுண்ட் 3 வந்து எப்படின்னு காமிக்கிறேன். செகண்ட் ரவுண்ட் வந்து லாஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டு செயின் 1 போட்டுட்டு இங்கே ஸ்டிச் மார்க்கரை நம்ம வந்து ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணிவிட்டு க்ரோஷே ஹூக் இன்சர்ட் தேர்ட் செயினில் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் வந்து போட்டுக்கலாம். ஸ்லிப்ஸ் போட்டு இந்த ரவுண்டை நம்ம எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணிவிட்டு இனி தேர்ட் ரவுண்டு நம்ம பண்ணுறோம். செகண்ட் ரவுண்ட் வந்து நமக்கு இப்படி கிடைக்கும். டபுள் க்ரோஷே செயின் 1 டபுள் க்ரோஷே. இனி தேர்ட் ரவுண்ட் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து 3 செயின் போட்டுக்கலாம். 3 செயின் போட்டுட்டு இங்கே வந்து நம்ம பஃப் ஸ்டிச் தான் போட போகிறோம். ஸோ இந்த செயின் 1 கேப்பில் எல்லாம் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போடுறோம். ஸோ இந்த 3 செயின் போட்டிருக்கிறது ஒரு புல்லாக நம்ம வந்து கனெக்ட் பண்ணுறோம். மொத்தம் 5 புல்லு நான் இங்கே வந்து புல் பண்ணுறேன். ஸோ யான் ஓவர் பண்ணி ஃபஸ்ட்டு புல்லு இந்த செயின் 3யோ ஃபஸ்ட்டு புல்லாக நினச்சிக்கலாம். தென் இப்போ வந்து 2வது புல் இந்த செயின் 1 கேப்பில் வந்து 2வது புல் பண்ணுறேன். யான் ஓவர் பண்ணி இந்த செயின் 1 கேப்புக்குள்ளே க்ரோஷே ஹூக் இன்சர்ட் பண்ணிவிட்டு 3வது புல்லை நம்ம பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு க்ரோஷே ஹூக்குள்ளே ஸ்பேஸ்க்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி 4வது புல். மறுபடியும் அதே ஸ்பேஸ்க்குள்ளே இன்சர்ட் பண்ணி 5 புல். ஸோ இந்த 5 புல்லை நம்ம பண்ணக்கப்புறம் மறுபடியும் யான் ஓவர் பண்ணி இந்த லூப்ஸ்குள்ளே எல்லாம் நம்ம வந்து புல் பண்ணிக்கிறோம். லூப்ஸ்குள்ளே எல்லாம் நம்ம யான் ஓவர் பண்ணி இப்படியே புல் பண்ணுறோம். புல் பண்ணிவிட்டு இப்போ 2 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஓகே, லாக் பண்ணக்கப்புறம் செயின் 3 போடுறோம். 1 2 3 செயின் 3 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம பஃப் ஸ்டிச் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இதில் 5 புல் அதே 5 புல் நம்ம இங்கே வந்து பண்ணுறோம். 1 2 3 4 and 5 புல் பண்ணக்கப்புறம் நம்ம இந்த லூப்ஸ்குள்ளே எல்லாம் வந்து யான் ஓவர் பண்ணி இந்த லூப்ஸ்குள்ளே எல்லாம் எடுக்கிறோம். எடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்த்திங்கன்னா இந்த செயின் 3 இந்த இதுவும் இப்போ இந்த லூப் புல் பண்ண 2 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணிவிட்டு இந்த 2 லூப்லேயும் நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணக்கப்புறம் மறுபடியும் செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டு அடுத்த ஸ்பேஸில் செயின் 1 ஸ்பேஸில் இதே மாதிரி பஃப் ஸ்டிச் போடுறோம். 5 புல் வந்து நம்ம பண்ணுறோம். ஸோ இது 1 2 3 4 and 5 புல் பண்ணும்போது நம்ம மறுபடியும் இதை வந்து யான் ஓவர் பண்ணி புல் பண்ணும்போது இந்த செயின் 3ல் நம்ம புல் பண்ணுறதில்ல. இதில் இருக்கிற லூப்ஸுக்கு மட்டும்தான் நம்ம இப்போ பண்ணுறோம். யான் ஓவர் பண்ணி இந்த லூப்ஸுக்கு எல்லாம் நம்ம வந்து புல் பண்ணிக்கிறோம். புல் பண்ணக்கப்புறம் இப்போ நம்ம 2 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி இதை வந்து லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணக்கப்புறம் மறுபடியும் செயின் 3
ஒவ்வொரு தடவை பஃப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து செயின் 3 போடுறோம். செயின் 3 போட்டுட்டு அடுத்த பஃப் ஸ்டிச் போடுறோம். அதே 5 புல் இந்த செயின் 1 ஸ்பேஸில். அஞ்சு புல் பண்ணக்கப்புறம் இந்த லூப்ஸுக்குள்ளே எல்லாம் நம்ம யான் ஓவர் பண்ணி இப்படியே புல் பண்ணுறோம். புல் பண்ணிவிட்டு இப்போ 2 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் வந்து இந்த ரவுண்டு வந்து கம்ப்ளீட் பண்ணுறேன். ஒவ்வொரு செயின் 1 கேப்லேயும் நான் வந்து இந்த மாதிரி பஃப் ஸ்டிச் போட்டுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ரவுண்டு வந்து காமிக்கிறேன். இப்போ வந்து நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட்டாச்சு. பஃப் ஸ்டிச் கடைசி பஃப் ஸ்டிச் போட்டுட்டு அப்புறம் நம்ம வந்து செயின் 3 போடுறோம். ஸோ 1 2 3 செயின் 3 போட்டுட்டு இங்கே இந்த பஃப் ஸ்டிச்சில் வந்து செயின் 3ல் நம்ம ஆரம்பித்தோம். ஸோ இந்த செயின் 3ல் க்ரோஷே ஹூக்கை வந்து நம்ம இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸோ இந்த செயின் 3க்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ரவுண்ட் 3 வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இனி ரவுண்ட் 4 வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம். ரவுண்ட் 4 இதே மாதிரி செயின் 3ல் ஆரம்பிங்க. செயின் 3ல் ஆரம்பித்து இந்த இடத்துல இருக்கல இந்த செயின் 3 கேப்பு செயின் 3 போடுறோம். அதுக்கப்புறம் இந்த செயின் 3 கேப்பில் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் பண்ணுறோம். அதே மாதிரி 5 புல் யாருக்கும் செயின் 3யை ஒரு புல்லை கன்சிடர் பண்ணிவிட்டு இனி 4 புல் பண்ணுறோம். 3 4 5 புல் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து க்ரோஷே ஹூக்கை இது பண்ணி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணக்கப்புறம் இனி நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பார்த்திங்கன்னா 12 செயின் போடுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 செயின் போட்டுட்டு அடுத்த செயின் 4 கேப் இருக்கு இல்லையா, செயின் 3 கேப்பு இந்த இடத்துல வந்து பஃப் ஸ்டிச் போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து செயின் 3 போடுறோம். இந்த செயின் 3 கேப்பில் பஃப் ஸ்டிச் போட்டுட்டு 12 செயின் போடுறோம். 12 செயின் போட்டுட்டு இந்த செயின் 3 கேப்பில் மறுபடியும் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் பண்ணுறோம். யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் புல் பண்ணிக்கலாம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு ரெண்டாவது புல் பண்ணிக்கலாம். யான் ஓவர் பண்ணிவிட்டு மூணாவது புல் 4 5 புல் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் நம்ம புல் பண்ணுறோம். புல் பண்ணக்கப்புறம் கடைசி 2 லூப் இருக்கும். யான் ஓவர் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு செயின் 3 போட்டுக்கலாம். 1 2 3 செயின் 3 போட்டுட்டு அடுத்த செயின் 3 கேப்பில் வந்து மறுபடியும் பஃப் ஸ்டிச் போடுறோம். 1 2 3 4 and 5 புல் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து புல் பண்ணுறோம். புல் பண்ணிவிட்டு இப்போ 2 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு அடுத்த இந்த செயின் 3 கேப்பில் வந்து இந்த கேப்பில் செயின் 3 கேப்பில் வந்து நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட்டுக்கலாம். புல் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து புல் பண்ணிக்கலாம். தென் அகெயின் யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணிக்கலாம். தென் செயின் 3 ஓகே செயின் 3 போட்டுட்டு மறுபடியும் இந்த செயின் 3 கேப்பில் பஃப் ஸ்டிச் போட்டுக்கலாம். புல் பண்ணக்கப்புறம் யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் புல் பண்ணிக்கிறோம். கடைசி 2 லூப் இருக்கும். யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ் போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணியிருக்கோம் இப்போது ஃபஸ்ட்டு வந்து செயின் ஒரு பஃப்பு போட்டு 12 செயின் போட்டு இப்போ 4 பஃப் போட்டிருக்கோம். 4 பஃப்பு போட்டக்கப்புறம் இந்த மாதிரி 4 பஃப் போட்டோம். மறுபடியும் செயின் 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 and 12 செயின் போட்டக்கப்புறம் மறுபடியும் அடுத்த இந்த செயின் 3 கேப்பில் வந்து நம்ம பஃப் ஸ்டிச் போடுறோம். ஸோ 5 புல் பண்ணுறோம். 1 2 3 4 and 5
5 புல் பண்ணிவிட்டு நம்ம வந்து இதை லாக் பண்ணிக்கலாம். எல்லா லூப்ஸ்குள்ளேயும் புல் பண்ணிவிட்டு இனி கடைசியாக நமக்கு 2 லூப்ஸ் இருக்கும். சாரி, கடைசியாக 2 லூப்புக்குள்ளே யான் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து லாக் பண்ணிக்கலாம். இப்போ பஃப் ஸ்டிச் போட்டாச்சு. மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் நம்ம பஃப் ஸ்டிச் போடுறோம். இனி போடுறது பார்த்திங்கன்னா 4 பஃப் ஸ்டிச் போடுறோம். 1 2 3 4 போட்டதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 12 போடுறோம். செயின் 12 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு செயின் 3 கேப்பில் பஃப் ஸ்டிச் போடுறோம். ஸோ 4 பஃப் ஸ்டிச் போடுறோம், செயின் 12 போடுறோம், மறுபடியும் 4 பஃப் ஸ்டிச் போடுறோம், செயின் 12 போடுறோம். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து நான் வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து அடுத்த ஸ்டெப் வந்து இந்த மாதிரி 4 பஃப் செயின் 12 போட்டுட்டு நான் வந்து ஃபுல்லாக இந்த ரோ முடிச்சிருக்கிறேன். இந்த ரவுண்டு முடிச்சுட்டு உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து காமிக்கிறேன். லாஸ்ட்டு பஃப்பு போட்டு முடிச்சதுக்கப்புறம் செயின் 3 போட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணது செயின் 3, அப்புறம் வந்து பஃப் ஸ்டிச் போட்டு 12 செயின் போட்டோம். ஸோ இந்த செயின் 3ல் நம்ம வந்து க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். நமக்கு இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் இப்போ கிடைக்க ஆரம்பிச்சு. பார்த்திங்கன்னா 4 பஃப்பு செயின் 12, 4 பஃப்பு செயின் 12. ஸோ 4 கார்னர் நமக்கு கிடச்சிருச்சு. ஸோ இந்த இடத்துல நான் வந்து இனி வந்து கலர் சேஞ்ச் பண்ணுறேன். நீங்கள் வந்து அதே கலரில் கண்டினியூ பண்ணுறேன்னா கண்டினியூ பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து கட் பண்ணிவிட்டு கலர் சேஞ்ச் பண்ண போகிறேன். செகண்ட் கலர் எடுக்கிறேன். ஓகே, லாக் பண்ணியாச்சு. இனி வந்து நம்ம செகண்ட் கலர் எடுத்துகிட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணுறது எப்படின்னு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கலர் ஜாயின் பண்ணல. இங்கே வந்து 12 செயின் இருக்குது. 12 செயினில் ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு 2வது செயினில் வந்து இதுதான் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு செயின். இது 2வது செயினில் வந்து நான் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் கலரை ஜாயின் பண்ணுறேன். ஸோ ஒரு செயின் தான் நம்ம வந்து இடையில பண்ணுறோம். ஸோ ஸ்லிப் நாட் போட்டுட்டு நம்ம நெக்ஸ்ட் கலரை வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிக்கோங்க. க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த லூப்பை வந்து புல் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிவிட்டு செயின் 3 போட்டுக்கலாம். இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ 1 2 3 செயின் 3 போட்டுட்டு ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க. அப்போ உங்களுக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகாது. இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக நம்ம வந்து கன்சிடர் பண்ணுவோம். செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷே. மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டிச்சில் வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். மறுபடியும் யான் ஓவர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இது 3வது டபுள் க்ரோஷே. மறுபடியும் யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் 4வது டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ மொத்தம் 4 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. ஸோ ஒரு ஸ்டிச் போட்டிருக்கோம். இப்போ 4 ஸ்டிச்சில் 4 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். ஒரு ஸ்டிச் விட்டுட்டு 2வது ஸ்டிச்சிலேருந்து டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். டபுள் க்ரோஷே போட்டுட்டு இனி அடுத்த ஸ்டிச் வந்து டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். இது வந்து ஃபஸ்ட்டு கார்னர். ஸோ வந்து டபுள் க்ரோஷே இன்க்ரீஸுங்கிறது ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம 2 டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே போட்டோம். மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 2 மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போடுறோம். ஸோ கார்னர் வந்து டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், செயின் 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ். மறுபடியும் அதே ஸ்டிச்சுக்குள்ளே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ் போட்டுக்கலாம். இனி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணது 4 டபுள் க்ரோஷேயில் ஸ்டார்ட் பண்ணுறோம். அப்புறம் டபுள் க்ரோஷே இன்க்ரீஸு. ஸோ இனி அடுத்த 4 டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். 4 டபுள் க்ரோஷேயில் நம்ம எண்ட் பண்ணுறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். இது ஃபஸ்ட்டு, இனி செகண்டு, தேர்ட், இந்த எக்ஸ்ட்ரா யானை நம்ம கட் பண்ணிடலாம்.
நீ தேர்டு yarn over பண்ணி மூணாவது டபுள் crochet போட்டுக்கலாம். yarn over பண்ணி கடைசி டபுள் crochet போட்டுக்கலாம். கடைசி டபுள் crochet போட்டதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஸ்டிச்சு விட்டுருக்கும். ஸோ நம்ம 12 ஸ்டிச்சில் ஒரு ஸ்டிச் விட்டுட்டு இந்த மாதிரி டபுள் crochet 4 டபுள் crochet, அப்புறம் டபுள் crochet இன்க்ரீஸ், செயின் 2, டபுள் crochet இன்க்ரீஸ், 4 டபுள் crochet, என் பண்ணுறதும் 4 டபுள் crochetல என் பண்ணுறோம். ஸ்டார்ட் பண்ணுறது 4 டபுள் crochet, என் பண்ணுறது 4 டபுள் crochet. இது முடிஞ்சக்கப்புறம் மறுபடியும் செயின் 2 போடுறோம். செயின் 2 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட் ஸ்டிச்சு நீ போட போகிறோம். ஸோ செயின் 2 போடுறோம். இனி வந்து செயின் 3 கேப் இருக்குது. இந்த செயின் 3 கேப்பில் செயின் 2 போட்டதுக்கப்புறம் செயின் 3 கேப்பில் வந்து நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு புல் பண்ணிக்கலாம், ரெண்டாவது புல், மூணாவது புல், நாலாவது புல், அஞ்சாவது புல். 5 புல் பண்ணக்கப்புறம் மறுபடியும் yarn over பண்ணி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் நம்ம வந்து புல் பண்ணுறோம். புல் பண்ணக்கப்புறம் நமக்கு 2 லூப்ஸ் இருக்குது. yarn over பண்ணி நம்ம வந்து புல் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். இது முடிஞ்சக்கப்புறம் செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டு அடுத்த பஃப் ஸ்டிச், அடுத்த செயின் 3 கேப்பில் பஃப் ஸ்டிச் போடுறோம். இதே மாதிரி 5 புல் பண்ணுறோம். ஸோ நீங்கள் எவ்வளோ புல் பண்ணுறீங்களோ அதே தான் எண்டு வரைக்கும் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஸோ 1 2 3 4 and 5. அதுக்கப்புறம் எல்லா லூப்ஸ்குள்ளேயும் புல் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இப்போ 2 லூப்ஸ் இருக்குது. yarn over பண்ணி அந்த 2 லூப்ஸ்குள்ளேயும் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். தென் அகைன் செயின் 3 1 2 3 செயின் 3 போட்டுட்டு நெக்ஸ்ட்டு இந்த செயின் 3 கேப்பில் வந்து பஃப் போடுறோம். 1 2 3 4 and 5 பஃப் போட்டுட்டு புல் பண்ணுறோம். எல்லா லூப்ஸ்குள்ளேயும் புல் பண்ணி கடைசி 2 லூப்ஸ் இருக்கும். yarn over பண்ணி அந்த 2 லூப்லேயும் போட்டு லாக் பண்ணிக்கலாம். 3 பஃப் வந்து போட்டதுக்கப்புறம் மறுபடியும் செயின் 2 போட்டுட்டு என்ன பண்ணுறோம், இப்போ மறுபடியும் 12 செயின் இருக்குது. அதில் ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு ரெண்டாவது செயினில் நம்ம வந்து டபுள் crochet போடுறோம். ஸோ இதே மாதிரி தான் கண்டினியூ. இது வந்து செகண்ட் கார்னர். ஸோ வந்து yarn over பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு செயினை விட்டுட்டு ரெண்டாவது செயினுக்குள்ளே crochet ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து டபுள் crochet போட்டுக்கலாம். மொத்தம் 4 டபுள் crochet போடுறோம். ஃபஸ்ட்டு போட்டாச்சு. மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சில் நம்ம வந்து yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே crochet ஹூக்கை இன்சர்ட் பண்ணுறோம். ரெண்டாவது டபுள் crochet போடுறோம். தென் மூணாவது, தென் நாலாவது. 4 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் டபுள் crochet இன்க்ரீஸ், அதாவது ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து 2 டபுள் crochet போடுறோம். yarn over பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே டபுள் crochet இன்க்ரீஸ் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு டபுள் crochet yarn over பண்ணி அதே ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம crochet ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ரெண்டாவது டபுள் crochet போடுறோம். டபுள் crochet இன்க்ரீஸ் போட்டதுக்கப்புறம் செயின் 2 போட்டுட்டு மறுபடியும் அடுத்த ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து டபுள் crochet இன்க்ரீஸ் போடுறோம். ஒரே ஸ்டிச்சுக்குள்ளே 2 டபுள் crochet, அதுதான் டபுள் crochet இன்க்ரீஸ். இது போட்டதுக்கப்புறம் மறுபடியும் 4 டபுள் crochet நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சுக்குள்ளே crochet ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஃபஸ்ட்டு டபுள் crochet போட்டுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் 4 டபுள் crochet, எண்டிங் 4 டபுள் crochet. ஸோ 4 டபுள் crochet போட்டு எண்ட் பண்ணும்போது நமக்கு ஒரு ஸ்டிச் இருக்கும் பாக்கி. இந்த ஒரு ஸ்டிச்சு விட்டுடலாம். விட்டுட்டு மறுபடியும் 4 டபுள் crochet போட்டதுக்கப்புறம் செயின் 2 போட்டு இந்த செகண்ட் கார்னர், இப்போ பார்த்திங்கன்னா செகண்ட் கார்னர் ஆயிடுச்சு. நமக்கு கார்னர் இந்த மாதிரி கிடைக்கும். செகண்ட் கார்னர் ஆயிடுச்சு. மறுபடியும் இந்த செயின் 3 கேப்பில் எல்லாம் நம்ம பஃப் ஸ்டிச் போடுறோம். பஃப் ஸ்டிச் போட்டுட்டு செயின் 2 முடிச்சு இந்த செயின் 3 ஃபஸ்ட்டு பஃப் ஸ்டிச் போடுறோம். செயின் 3 பஃப் ஸ்டிச்சு, செயின் 3 மறுபடியும் பஃப் ஸ்டிச்சு. அப்புறம் இங்கே வரும்போது செயின் 2 தான். செயின் 2 போட்டுட்டு
ஃபஸ்ட்டு ஸ்டிச் விட்டுட்டு ரெண்டாவது ஸ்டிச்லேருந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். இது 3வது கார்னர், இது 4வது கார்னர். ஸோ இதை வந்து 2 கார்னரும் நான் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து காமிக்கிறேன். ஸோ மொத்தம் நமக்கு வந்து ஸ்கொயரில் வந்து 4 கார்னர்ஸ் இருக்கும். ஸோ 2 கார்னர்ஸ் நம்ம முடிச்சிட்டோம். இதை அப்படியே நம்ம ரிப்பீட் பண்ண போகிறோம். ரிப்பீட் பண்ணிவிட்டு இதை வந்து எண்ட் பண்ணிக்கலாம் இந்த ரவுண்டு. லாஸ்ட் பஃப் முடிஞ்சக்கப்புறம் செயின் 2 போடுறோம். செயின் 2 போட்டுட்டு இந்த செயின் 3 இங்கே வந்து ஒரு செயின் 3யில் ஸ்டிச் மார்க்கர் போட்டோம். அந்த செயின் 3யில் நம்ம வந்து ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டு வந்து ஃபினிஷ் ஆகும். ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஸ்கொயர் வந்து இந்த மாதிரி கிடைக்கும். ஸ்கொயர் வந்து இப்படி கிடைக்கும். இனி நெக்ஸ்ட் வந்து மறுபடியும் செயின் 3 போட்டுட்டு அடுத்த ரவுண்டு ஆரம்பிக்கலாம். இந்த செயின் 3 வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுறோம். இனி அதே மாதிரி யான் ஓவர் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம வந்து டபுள் க்ரோஷே பண்ணுறோம். இது 2, தென் 3, 4. ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே பண்ணுறோம். 4, 5, தென் 6 டபுள் க்ரோஷே போடுறோம் கரெக்ட் இந்த எண்டு வரைக்கும். அதுக்கப்புறம் இருக்கிறது நமக்கு வந்து செயின் 2 கேப். இந்த செயின் 2 கேப்பில் வந்து ஃபஸ்ட்டு 2 டபுள் க்ரோஷே போடுறோம். அதே ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து க்ரோஷே இன்சர்ட் பண்ணிவிட்டு 2வது டபுள் க்ரோஷே போட்டுட்டு செயின் 2 போட்டுட்டு அதே ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து அடுத்த டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ அந்த செயின் 2 கேப்பில் வந்து நம்ம போடுறது டபுள் க்ரோஷே, செயின் 2, டபுள் க்ரோஷே. அண்ட் இப்போ இந்த சைடு 6 போட்டிருக்கோம். இந்த சைடு அதுக்கப்புறம் டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, செயின் 2, டபுள் க்ரோஷே. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்லேருந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷே போட்டுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4, 5, 6 டபுள் க்ரோஷே முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த செயின் இங்கே செயின் 2 இருக்கு இல்லையா, அதில் ஒரு செயினில் ஃபஸ்ட்டு செயினில் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த சைடு பார்த்திங்கன்னா 7 லெஃப்ட் சைடு வந்து 7 டபுள் க்ரோஷே போட்டிருக்கோம். இங்கே பார்த்திங்க ஸ்டார்ட் பண்ணது 6 டபுள் க்ரோஷே, அப்புறம் வந்து 2 டபுள் க்ரோஷே, செயின் 2, 2 டபுள் க்ரோஷே. இது வந்து நம்ம செயின் 2 ஸ்பேஸில் வந்து நம்ம போட்டிருக்கோம். ஸோ இந்த சைடு 6 அண்ட் இந்த சைடு பார்த்திங்கன்னா 7 டபுள் க்ரோஷே இருக்குது. ஸோ இந்த செயின் 2 இங்கே வந்து செயின் 2லேயே வந்து ஒரு செயினில் வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இது முடிச்சக்கப்புறம் நம்ம அடுத்தது வந்து செயின் 2 போடுறோம். 1, 2 அண்ட் இனி இந்த செயின் 3 கேப்பில் வந்து நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போட போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு புல்லு, செகண்ட் புல், 3, 4, 5 புல் பண்ணக்கப்புறம் இந்த எல்லா லூப்ஸ்லேயும் நம்ம வந்து யான் ஓவர் பண்ணி புல் பண்ணிவிட்டு இப்போ 2 லூப் இருக்கும். யான் ஓவர் பண்ணி இந்த 2 லூப்பில் வந்து நம்ம பாஸ் பண்ணிவிட்டு இப்படி லாக் பண்ணுறோம். லாக் பண்ணிவிட்டு மறுபடியும் செயின் 3 போட்டு அடுத்த செயின் 3 ஸ்பேஸில் வந்து நம்ம மறுபடியும் பஃப் போடுறோம். ஸோ 5 புல் பண்ணுறோம். 1, 2, 3, 4, 5 புல் பண்ணிவிட்டோம். 5 புல் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணிவிட்டு எல்லா லூப்ஸ்லேயும் நம்ம புல் பண்ணுறோம். கடைசியாக 2 லூப்ஸ் இருக்கும். யான் ஓவர் பண்ணி அதை லாக் பண்ணிக்கலாம். லாக் பண்ணிவிட்டு இங்கே மறுபடியும் செயின் 2 போட்டுட்டு செயின் 2 போடுறோம். இதுதான் கடைசி பஃப்பு. அண்ட் அகெயின் இந்த இடத்துல வந்து இப்போ இங்கேருந்து மறுபடியும் நம்ம வந்து இந்த கார்னர் ஃபினிஷ் பண்ண போகிறோம். செயின் 2 போடுறோம். செயின் 2 போட்டுட்டு டபுள் க்ரோஷே, ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே இங்கே ஆரம்பிக்கிறோம். இதுக்கு நேராக ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே ஆரம்பிக்கிறோம். ஸோ ரைட் சைடு வந்து 6 டபுள் க்ரோஷே இருக்கணும். 2, 6 டபுள் க்ரோஷே போட்டாச்சு. 6 டபுள் க்ரோஷே போட்டக்கப்புறம் இந்த செயின் 2 ஸ்பேஸில் வந்து நம்ம 2 டபுள் க்ரோஷே, செயின் 2, மறுபடியும் அதே செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளே 2 டபுள் க்ரோஷே போடுறோம்.
அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு வந்து ஒரு டபுள் க்ரோஷே இந்த செயின் 1 வரைக்கும் இந்த செயின் 2 செயின் இருக்கு இல்லையா, இதில் ஒரு செயின் வரைக்கும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து 7 டபுள் க்ரோஷே இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, ரெண்டாவது டபுள் க்ரோஷே, 3 4 5 6 7வது வந்து இந்த ஒரு செயின் இருக்குல்ல, இந்த ஒரு செயினில் நம்ம 7வது டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இந்த கார்னர் முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த கார்னர் வந்து இப்படி கிடைக்கும். நீ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம மறுபடியும் வந்து இந்த இது முடிச்சக்கப்புறம் இந்த டபுள் க்ரோஷே இந்த கார்னர் முடிச்சக்கப்புறம் செயின் 2 போடுறோம். செயின் 2 போட்டுட்டு இந்த செயின் நெக்ஸ்ட் செயின் 3 ஸ்பேஸில் இந்த செயின் 3 ஸ்பேஸில் நம்ம வந்து பஃப் ஸ்டிச் போடுறோம். ஸோ 1 2 3 4 5 புல் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் பாஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 2 லூப் இருக்கும், யான் ஓவர் பண்ணி 2 லூப்ஸ்குள்ளே புல் பண்ணிக்கலாம். தென் செயின் 3 ஃபஸ்ட் ஸ்டிச்சுக்கு அப்புறம் நம்ம செயின் 3 போடுறோம். செயின் 3 போட்டுட்டு மறுபடியும் வந்து இந்த செயின் 3 ஸ்பேஸில் பஃப் ஸ்டிச் போடுறோம். 2 3 4 5 5 புல் பண்ணிவிட்டு யான் ஓவர் பண்ணி எல்லா லூப்ஸ்குள்ளேயும் புல் பண்ணுறோம். தென் யான் ஓவர் பண்ணி லாக் பண்ணிக்கலாம். தென் இனி வந்து இப்போ 2 பஃப் ஸ்டிச் போட்டாச்சு. இங்கே வந்து இனி போடுறது நம்ம வந்து செயின் 2 தான் போடுறோம். 1 2 அதுக்கப்புறம் மறுபடியும் வந்துட்டு நம்ம இந்த சைடு 6 டபுள் க்ரோஷே போடுவோம். 6 டபுள் க்ரோஷே போட்டு இந்த செயின் 2 ஸ்பேஸில் வந்து 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 டபுள் க்ரோஷே, மறுபடியும் இந்த சைடு வந்து 7 டபுள் க்ரோஷே போடுவோம். ஸோ இப்படியே வந்து இந்த 2 கார்னர் கூட ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து காமிக்கிறேன். 4 கார்னர்ஸும் ஃபினிஷ் பண்ணியாச்சு. லாஸ்ட்டு 2 பஃப் ஸ்டிச் போட்டதுக்கப்புறம் செயின் 2 போடுறோம். செயின் 2 போட்டு இதில் வந்து தேர்ட் செயினில் வந்து நம்ம வந்து தேர்ட் செயினில் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டு எண்ட் பண்ணிக்கலாம். எண்ட் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா இங்கே வந்து நமக்கு வந்து 4 பஃப் இருக்குது, அப்புறம் 3 வரும், அப்புறம் வந்து 2 வரும். உங்களுக்கு வந்து ஒரு பெட்டலோட ஷேப்பில் வந்து நமக்கு இந்த பஃப் வந்து கிடைக்கும். ஸோ இது வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ரவுண்டு போகலாம். நெக்ஸ்ட்டு ரவுண்டு பார்த்திங்கன்னா இதே மாதிரி நம்ம வந்து செயின் 3 போட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து செயின் 3 இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேவை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். கன்சிடர் பண்ணிவிட்டு செயின் 3 போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஆரம்பிக்கிறது டபுள் க்ரோஷே. ஸோ இது ஒரு டபுள் க்ரோஷே. நீ வந்து ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ இது 2வது டபுள் க்ரோஷே. தென் அகெயின் 3 4 5 6 7 தென் 8 டபுள் க்ரோஷே ரைட் சைடில் நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் இருக்குது செயின் 2 ஸ்பேஸு. அதில் வந்து நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷே, மறுபடியும் அதே ஸ்பேஸ்க்குள்ளே 2வது டபுள் க்ரோஷே போடுறோம். தென் செயின் 2 மறுபடியும் அதே ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். 2 டபுள் க்ரோஷே போடணும். ஸோ அந்த செயின் 2 ஸ்பேஸ்க்குள்ளே டபுள் க்ரோஷே இன்க்ரீஸ், செயின் 2 டபுள் க்ரோஷே இன்க்ரீஸு. மறுபடியும் இந்த சைடு இனி நம்ம போட ஆரம்பிக்கலாம். யான் ஓவர் பண்ணி ஒவ்வொரு டபுள் க்ரோஷேக்கு மேலேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். ஸோ ரைட் சைடில் வந்து உங்களுக்கு வந்து 8 இருந்தது, லெஃப்ட் சைடில் வந்து நம்ம 9 போடுவோம். 3 4 5
6 7 8 8 தென் 9 10 டபுள் க்ரோஷே வரும். ஸோ நெக்ஸ்ட்டு செயினில் இந்த செயினில் வந்துட்டு நம்ம வந்து 10வது டபுள் க்ரோஷே போடுவோம். ஒரு செயினில் மட்டும் போடுவோம். ஸோ ரைட் சைடில் 8ம் லெஃப்ட் சைடில் வந்து 10 டபுள் க்ரோஷே இருக்கும். இந்த மாதிரி கிடைக்கும் நமக்கு. நெக்ஸ்ட்டு வந்து அதுக்கப்புறம் செயின் 2 அண்ட் இந்த செயின் 3 ஸ்பேஸில் நம்ம பஃப் ஸ்டிச் போடுறோம். ஸோ ஒரு பஃப் ஸ்டிச் தான் இந்த ரவுண்டில் வரும். 2 3 4 5 புல் 5 புல் பண்ணிவிட்டு எல்லா லூப்ஸ்குள்ளேயும் புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு கடைசி 2 லூப்ஸ் இருக்கும், யான் ஓவர் பண்ணி அதை லாக் பண்ணிக்கலாம். பண்ணக்கப்புறம் செயின் 2 போட்டுட்டு மறுபடியும் நம்ம வந்து இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இந்த சைடு 8 டபுள் க்ரோஷே வரும். அதுக்கப்புறம் செயின் 2 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 2 டபுள் க்ரோஷே. இந்த செயின் 2 ஸ்பேஸில் நம்ம போடுவோம். மறுபடியும் இந்த சைடு வந்து 10 டபுள் க்ரோஷே வரும். அதுக்கப்புறம் இங்கே வந்து ஒரு பஃப் போடுவோம். செயின் 2 போட்டுட்டு பஃப், மறுபடியும் செயின் 2 போட்டு 8 டபுள் க்ரோஷே. தென் வந்து இந்த கார்னரில் வந்து டபுள் க்ரோஷே, 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 2 டபுள் க்ரோஷே, தென் 10 செயின் வரும். ஸோ இதே மாதிரி தான் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து ஒரு பஃப் ஸ்டிச்சு. ஸோ இங்கே 4, இங்கே 3 2 1, இங்கே பார்த்திங்கன்னா 1 2 3 4 5 பஃப்பு. அண்ட் இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வருது. உங்களுக்கு வந்து இப்படி பெட்டல் ஷேப்பில் பஃப் கிடைக்கும். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பெட்டல் ஷேப்பில் நமக்கு பஃப் கிடைக்கிது. ஸோ இதை கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இந்த ரவுண்டு வந்து நம்ம இங்கே எப்படி ரிப்பீட் பண்ணோமோ அதை வந்து 3 கார்னர்ஸ்லேயும் ரிப்பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு அடுத்த ஸ்டெப்பு வந்து காமிக்கிறேன். லாஸ்ட் பஃப் போட்டதுக்கப்புறம் செயின் 2 போடுறோம். செயின் 2 போட்டுட்டு இந்த செயின் 3ல் 3rd செயினில் நம்ம க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுடலாம். ஸ்லிப் ஸ்டிச் போட்டு இந்த ரவுண்ட் வந்து எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரவுண்டு கம்ப்ளீட் ஆச்சு. இனி நெக்ஸ்ட் ரவுண்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாமே டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஸோ இதில் வந்துட்டு செயின் 3 போட்டு இது வந்து ஒரு டபுள் க்ரோஷேவாக கன்சிடர் பண்ணுவோம். தென் அடுத்த ஸ்டிச்சில் நம்ம டபுள் க்ரோஷே பண்ணுறோம். 2 3 4 5 6 7 8 9 10 டபுள் க்ரோஷே. இந்த சைடு ரைட் சைடு வந்து 10 டபுள் க்ரோஷே நம்ம போடுறோம். தென் இந்த செயின் 2 ஸ்பேஸில் மறுபடியும் 2 டபுள் க்ரோஷே, 1 ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, அதே இதில் அதே ஸ்பேஸில் அடுத்த டபுள் க்ரோஷே, செகண்ட் டபுள் க்ரோஷே போட்டு செயின் 2 மறுபடியும் அதே இதுக்குள்ளே நம்ம வந்து 2 டபுள் க்ரோஷே போடுறோம். அதே செயின் 2 ஸ்பேஸில் கார்னரில் இது போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சைடு நம்ம இனி வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். இனி கண்டினியூஸாக நம்ம டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டபுள் க்ரோஷே, 2 3 4 5 6 7 8 9 10 11 12 டபுள் க்ரோஷே போட்டுட்டு அப்புறம் இதுக்கு செயின் 2. இந்த செயின் 2ல் எல்லாமே வந்து நம்ம வந்து டபுள் க்ரோஷே தான் போட போகிறோம். இதில் எல்லாம் டபுள் க்ரோஷே போட்டுறோம். ஒவ்வொரு இதுலேயும் நம்ம வந்து டபுள் க்ரோஷே போடுறோம். நெக்ஸ்ட் செயினில் டபுள் க்ரோஷே,
கண்டினியூஸாக நம்ம இது மேலே எல்லாம் டபுள் க்ரோஷே போடுறோம். இங்கே இருக்க செயினில் எல்லாம் டபுள் க்ரோஷே அப்படியே இது ஃபுல்லாக வந்து இப்படி டபுள் க்ரோஷேயால் நம்ம வந்து கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரவுண்டு வந்து ஃபுல்லாமே எல்லா செயின்லேயும் வந்து நம்ம வந்து மறக்காமல் டபுள் க்ரோஷே போடுறோம். இந்த கார்னர் மட்டும் இந்த செயின் 2 ஸ்பேஸில் 2 டபுள் க்ரோஷே, செயின் 2 2 டபுள் க்ரோஷே. அண்ட் அகெயின் வந்து இதெல்லாம் நம்ம வந்து டபுள் க்ரோஷேவாக போட்டு முடிச்சிடலாம். லாஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டாச்சு. லாஸ்ட் டபுள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த செயின் 3 ஸ்பேஸில் இந்த செயின் 3 ஃபஸ்ட்டு போட்டல அதில் 3rd செயினில் க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு இந்த ரவுண்டு வந்து எண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் செயின் 1 போட்டுட்டு நான் நெக்ஸ்ட் லாஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம பார்டர் போட போகிறோம். அதுக்கு நான் கலர் சேஞ்ச் பண்ணுறேன். அதனால் செயின் 1 போட்டுட்டு நம்ம யானை கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க. நீ நெக்ஸ்ட் கலர் பார்டர் வந்து நான் மெரூன் கலரில் பார்டர் போட போகிறேன். ஸோ அதுக்கு நம்ம ஸ்லிப் நாட் போட்டுட்டு நீ நெக்ஸ்ட் கலர் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்லிப் நாட் போட்டுட்டு நான் இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே க்ரோஷே ஹூக்கை இன்சர்ட் பண்ணி இந்த ஸ்லிப் நாட்டை வந்து ஸ்லிப் நாட்குள்ளே இன்சர்ட் பண்ணி புல் பண்ணிக்கலாம். புல் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கோங்க லூப்பை. நம்ம வந்து இந்த ரவுண்டு வந்து ஒரு ஸ்டிச்லேயும் சிங்கிள் க்ரோஷே போட போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செயின் 1 போட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்து நெக்ஸ்ட் ஸ்டிச்சில் நம்ம சிங்கிள் க்ரோஷே போடுறோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போடுறோம். அண்ட் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க, இல்லைன்னா எங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் ஸ்டிச் மார்க்கர் போட்டுக்கோங்க எப்போவுமே. அண்ட் அகெயின் நெக்ஸ்ட் ஸ்டிச்சுக்குள்ளே நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இப்படி ஒவ்வொரு ஸ்டிச்சுக்குள்ளேயும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். நீங்கள் சேம் கலரில் கண்டினியூ பண்ணுறதுனாலும் கண்டினியூ பண்ணிக்கலாம், இல்லைன்னா கலர் சேஞ்ச் பண்ணுறதுனா சேஞ்ச் பண்ணிக்கலாம். லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். சிங்கிள் க்ரோஷே போட்டதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு வந்து இந்த இடத்துல செயின் 2 ஸ்பேஸில் வந்து நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே ஃபஸ்ட்டு போடுறோம். 2 சிங்கிள் க்ரோஷே, தென் செயின் 2, அகெயின் அதே செயின் 2 ஸ்பேஸில் 2 சிங்கிள் க்ரோஷே போட்டுக்கலாம். இது முடிச்சக்கப்புறம் மறுபடியும் நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ஒவ்வொரு ஸ்டிச்லேயும் நம்ம வந்து சிங்கிள் க்ரோஷே போட்டுடலாம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து எண்ட் பண்ணுறோம். ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு எல்லா கார்னர்லேயும் நம்ம 2 சிங்கிள் க்ரோஷே, செயின் 2 2 சிங்கிள் க்ரோஷே. ஸோ 4 கார்னர்ஸ்லேயும் நம்ம அந்த மாதிரி பண்ணுறோம். ஸோ இதை வந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இந்த ரவுண்டு கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து ஃபைனல் ரிசல்ட் வந்து காமிக்கிறேன். கம்ப்ளீட் பண்ணியாச்சு. கம்ப்ளீட் பண்ணக்கப்புறம் லாஸ்ட் ரோ வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணது வந்து சிங்கிள் க்ரோஷே வச்சு ஃபினிஷ் பண்ணிக்கிறோம். அண்ட் லாஸ்ட் சிங்கிள் க்ரோஷே போட்டக்கப்புறம் நம்ம ஃபஸ்ட்டு சிங்கிள் க்ரோஷேல ஸ்லிப் ஸ்டிச் போட்டுட்டு எண்ட் பண்ணிக்கிறோம். எண்ட் பண்ணிவிட்டு யானை கட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எல்லாமே பேக்கில் இருக்கிற எக்ஸ்ட்ரா யான்ஸ்லாம் வந்து ஹைடன் பண்ணிக்கலாம். ஸோ மற்றதெல்லாம் நான் ஜாயின் பண்ணும்போது அதை மேலேயே அப்படியே போட்டனால எனக்கு அதெல்லாம் ஹைடன் பண்ண தேவை வரல. லாஸ்ட்டு இங்கே ஃபஸ்ட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் யான் வந்து டெயில் வந்து இருந்தது. நான் வந்து அதை வந்து ஹைடன் பண்ணிட்டேன். அண்ட் இப்போ வந்து நமக்கு வந்து கிரானி ஸ்கொயர் ரெடி ஆச்சு. நமக்கு இப்போ பியூட்டிஃபுல்லான இந்த மாதிரி சன்பர்ஸ் கிரானி ஸ்கொயர் வந்து கிடச்சிருக்கு. அண்ட் இந்த கிரானி ஸ்கொயர் வந்து நீங்கள் வந்து பிளாங்கெட்ஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி பில்லோ கவரும் உங்களோட சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் 4 or 5, 6 எப்படி வேணாலும் நிறைய இதே பேட்டர்னில் நீங்கள் செஞ்சுட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணிக்கலாம். இல்லை சேம் கலரில் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் பில்லோ கவருக்கு இல்லைன்னா குஷன் கவர் இல்லைன்னா பிளாங்கெட் ஷால் எதுக்கு வேணாலும் நீங்கள் இந்த பேட்டர்ன் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்டு இப்போ அதே மாதிரி நீங்கள் வந்து இது வந்து நான் வந்து இங்கே வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் டியூட்டோரியல் as well as பேட்டர்னும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் வந்து அதை பார்த்து பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இனி அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்கலாம்.